ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ப்ளவுஸில் கையில் ஒரு மாடல் வச்சு தைக்கிறத பற்றி பார்ப்போம். கையில் சென்டரில் ஒரு 1.5 இன்ச்சுக்கு நம்ம பார்டர் வச்சுக்கிட்டு ரெண்டு பக்கமும் அதில் ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் செஞ்சு வைக்கிறத பற்றி எப்படி தைக்கலாம் அப்படின்னு பார்ப்போம். நம்ம இப்போ ஒரிஜினல் துணியில் இந்த கையை அப்படி வச்சு பதிக்கிறோம். தனித்தனியாக வெட்டக்கூடாது. எப்போவுமே முழுசாக தைச்சிக்கிட்டு அப்புறமா தான் வெட்டிக்கணும். ஏன்னா தனித்தனியாக வெட்டியாச்சுன்னா முதலே வெட்டி எடுக்கணுன்னாலும் எடுத்துக்கலாம். அப்படி வெட்டக்கூடாது. முழுசாக தைச்சிக்கிட்டு அப்புறமா தான் நமக்கு வெட்டணும். இப்போ இந்த சென்டரில் பார்டர் 1.5 இன்ச்சுக்கு வச்சு தைக்கலான்னு அளவெல்லாம் மார்க் பண்ணியிருக்கிறோம். 2 பார்டர் எடுத்துக்கிட்டோம். அந்த பார்டர் சென்டரில் 1.5 இன்ச்சு இருக்குது கரெக்டாக. கையோடைய லென்த் எவ்வளவோ அந்த அளவுக்கு நம்ம மார்க் பண்ணுறோம். இதில் 6 இன்ச்சு இருந்து அதை மார்க் பண்ணியிருக்கோம். ஒரு பக்கம் எக்ஸ்ட்ரா வச்சுருக்கோம் மார்ஜின். அது கீழே மடக்கிறதுக்கு வேணும், அதுக்காக. இப்போ ஒரு 1.5 இன்ச்சு ஸ்கொயரில் சாரியிலேருந்து துணி எடுத்து வச்சுருக்கோம் அந்த ட்ரையாங்கிள் செய்கிறதுக்கு. இப்போ 2 பக்கம் மார்க் பண்ணுறோம். அது ஈவன் ஆட்டு 4 ட்ரையாங்கிள் வைப்போம். ஒரு சைடுக்கு 2 எண்ணம் வச்சுக்கிட்டு கொஞ்சம் இடைவெளி விட்டு அடுத்து 2 எண்ணம் வைப்போம். இது இப்போ 4ஆக டிவைட் பண்ணியிருக்கிறோம். இந்த பார்டர் அந்த 1.5 இன்ச்சுக்கு துணி வெட்டி வச்சுருந்ததை 2ஆக மடக்கிட்டு அதையும் 2ஆக மடக்கிறோம். மடக்கிட்டு நமக்கு முக்கு வரும். அதை அப்படி வச்சு தைப்போம். 2 எண்ணம் வைப்போம். அப்புறம் 2 எண்ணத்துக்கு இடத்த விட்டுருவோம். அப்புறம் திரும்பி 2 எண்ணம் வைப்போம். 2 எண்ணம் வச்சிட்டோம். இனிமேல் அந்த இடத்த விட்டுருவோம். 1.5 இன்ச்சு அதில் 6 இன்ச்சு இருந்து 4ஆக டிவைட் பண்ணியிருந்தோம். 1.5 இன்ச்சு விட்டாச்சு. அடுத்து திரும்பி 2 எண்ணம் வைக்கிறோம். வச்சாச்சு. அடுத்து கரெக்டாக ஆப்போசிட்டில் தைக்கணும். ஒரே மாதிரி தைச்சிடக்கூடாது. முதல்ல விட்டுட்டு அடுத்து வைக்கணும். அந்த மாதிரி தைச்சிக்கணும். ஏன்னா 2 பக்கம் ஈவனாக வரணும். அதனால் முதல்ல வச்சதுக்கு ஆப்போசிட்டாக வச்சுக்கணும். ஆப்போசிட்டாக வைக்கணும்னா ஒன்று முடியும் போது அடுத்து தொடங்குவோம். முடியும் போது எப்படி வச்சுருக்கோமோ அதே மாதிரி தொடங்கணும். அப்போ அது ஆப்போசிட்லேயே வந்துடும். இப்போ நம்ம மொத்தமாக ஸ்லீவ் தைச்சி வச்சுருந்தோம். அதை வெட்டி ரிமூவ் பண்ணுறோம். ஏற்கனவே அதில் வெட்டி தான் வச்சுருந்தோம். ஃபுல்லாக ரிமூவ் பண்ணலை. கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தோம். இப்போ ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். 2 கையும் மாறிடக்கூடாது. ஏன்னா மிக்ஸ் ஆகிட்டுனா சிக்கல் ஆகிடும். அதனால் ஒவ்வொன்றா வெட்டி தனித்தனியாக வச்சுக்கணும். இது மேலே வச்சு அப்படியே அடிச்சிடலாம். இந்த லைன் போட்டிருந்தோம் கரெக்டாக. அது அந்த கையில் 1 இன்ச்சு மடக்கைக்கு இருக்கும். அந்த மடக்கிறதுக்கு வச்சுக்கிட்டு அப்படியே தைச்சிட்டு வரோம். இடையில 1.5 இன்ச்சு நமக்கு கேப்பை விட்டு நம்ம அப்படி தைச்சிட்டோம். எவ்வளோ ரிமூவ் பண்ணோமோ அந்த அளவுக்கு இந்த பார்டர் வந்துட்டு அவ்வளோதான். ஒரு சின்ன டிசைன் நம்ம இதை தைச்சி முடிச்சிட்டோம். ஒரு கை தைச்சி முடிச்சிட்டோம். இனிமேல் அடுத்த கையும் வைக்கிறோம். கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கிறேன். ஏன்னா இது சும்மா தைக்கிறது தான், எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். அதனால் கொஞ்சம் ஸ்பீடாக வச்சுருக்கேன். சீக்கிரம் முடியும் அப்படிங்கிறதுக்காக. 2 தையல் போட்டுக்கணும். எப்போவுமே 2 தையல் எல்லா இடமும் போடணும். முடிஞ்சுது. இனிமேல் அடுத்த வேற ஒரு மாடல் பற்றி நம்ம பார்ப்போம்.